ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க என்னோட அம்மா. நான் கூட சேர்ந்து இப்போது நானும் அம்மாவும் இடியாப்பம் சேலஞ்ச் பண்ண போகிறோம். பாருங்கள், இடியாப்பம் சூப்பராக நல்லா பூ மாதிரி ரெடியாக இருக்குது. இப்போ இது யார் ஃபஸ்ட்டு அதிகமாக சாப்பிட்றன்றது தான் சேலஞ்சு. ஹாய் சொல்லுங்கம்மா. ஹாய். ஓகே, வாங்க இப்போ நம்ம சேலஞ்சுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த இடியாப்பத்தை இந்த பிளேட்குள்ளே போட்டு சர்க்கரை தேங்காய்லாம் போட்டு 2 பேரும் பாதி பாதி ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ அம்மா தேங்காய் இதில் போடுவாங்க. பாதி பாதி இது வந்து அம்மாவுக்கு, இது எனக்கு. பாருங்க, இப்படி பஞ்சு மாதிரி பூ மாதிரி எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குன்னு. இங்கே பாருங்க, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, எவ்வளோ சூப்பராக இருக்கு. நல்லா பூ மாதிரி இருக்கு, மல்லிகை பூ மாதிரி இருக்கு. அப்புறமா எப்படி செய்யணும்னு சொல்லி தருவேன். உங்களுக்கு இந்த ரெசிபி இந்த மாதிரி சாஃப்டாக சூப்பராக வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எப்படி பண்ணணும்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோ போடுறோம். ஓகேங்க, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமாம்மா? ஓகே, சாப்பிடலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க. சூப்பராக இருக்குமா? சூப்பராக இருக்குல்ல? சூப்பராக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக சாஃப்டாக சூப்பராக இருக்குன்னு குக் பண்ண செஃப் எங்கள் அம்மா தான். இதுக்கு ஹெல்ப் பண்ணது எங்கள் டேடி. ரொம்ப நேரமாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, எப்போ ஃபினிஷ் பண்ணுவீங்க? கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆனால் என்னால் முடிக்க முடியாது. இவ்வளோ இடியாப்பெல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன், கொஞ்சமாக தான் சாப்பிடுவேன். அம்மாவுக்கு பிடிக்கும் இது. ஐ திங்க் அவங்க தான் கொஞ்சம் மோஸ்ட்டாக கவர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா எனக்கு போதும். ஓகேங்க, இப்போ எனக்கு போதும். நான் வந்து போட்டிலேருந்து விலகிக்கிறேன். எங்கள் அம்மா தான் வின்னர். எப்போவுமே இந்த மாதிரி இடியாப்பம் ஸ்வீட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நிறையா சாப்பிட்டா சில பேர் தெகிட்டும். எனக்கும் அப்படி தான். ஒரு சிலவங்களுக்கு பிடிக்கும், எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அவங்க சாப்பிட்ருக்காங்க. இது வந்து தேங்காய் பாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சில பேர் நான்வெஜ் கூட யூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து தேங்காய் பாலாம் யூஸ் பண்ணாமல் சர்க்கரை மேலே தூவி தேங்காய் தூவி ஏலக்காய்லாம் போட்டு அப்படியே இந்த மாதிரி சாப்பிட்றோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகேங்க, இந்த வீடியோ எதாவது நம்ம முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி சூப்பரான பஞ்சு மாதிரி பூ மாதிரி இடியாப்பம் செஞ்சு கொடுத்தேன் எங்கள் அம்மாவுக்கு. என்னோடய கிஃப்ட்டு இதுதான். ரொம்ப பாசமழை பொழியாதீங்க, சீக்கிரம் சாப்பிடுவாங்க. எனக்கு பசிக்குது, நான் எவ்வளோ நேரம் சாப்பிடாம இருக்கேன். ஓகேங்க, இந்த வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சேலஞ்ச் வீடியோஸில் என்ன போடணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்ன போடலான்னு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.